நான் யார் தெரியுமா? எம்பி கனிமொழியோட பிஏவின் தம்பி. கனிமொழி பிஏவோட தம்பி. ஆம்பளையா இருந்தா இந்த நம்பருக்கு பேசு. அவர்கிட்ட பேசுங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஆள் தானே. சொல்லவே இல்லை. அப்ப பேசுங்க. ஏன் போலீஸ் ஏன் தப்பா பேசுறீங்க? அதான் நான் கேக்குறேன். பேசுங்க. எதுக்கு? அவர்கிட்ட பேசுங்க. என்னோட பேசுங்க. பேசுங்க. அவ்வளவு இதுவா? என்ன பண்றீங்க? பேசுங்க. பேசணும். பயமா? மிரட்டல் விடுத்த போதை இளைஞர்கள். ஆம்பளை தானடா. அப்படிலாம் பேசாதனா ஒரு கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் போலீசார் இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு சொகுசு காரை போலீசார் மறித்து சோதனை செய்தபோது அதில் இருந்த இளைஞர்கள் மிதமிஞ்சிய போதையில் இருந்துள்ளனர். போலீசார் அவர்களது செல்போனை வாங்கி விசாரித்த போது, நாங்கள் எம்பி கனிமொழியோட உதவியாளரின் தம்பி எனவும் எங்களையெல்லாம் நீங்கள் சோதனை செய்யக்கூடாது எனவும் வாக்குவாதம் செய்துள்ளனர். பண்றீங்க ஆனா அப்ரூவ் பண்ணிட்டேனா தாராளமா பண்ணலாம். என் போன் என் கையில வரணும். தாராளமா பண்ணலாம். என் போன் என் கையில வரணும். நீங்க சாரி கேட்கணும். அண்ணா போன் நீங்க பேசுங்க. நீங்க சாரி கேளுப்பா. சரி ஓகே. தப்பு பண்ணல. நில்றா. தப்பு பண்ணல. நீங்க பேசுங்க. அவர்ட்ட பேசுங்க. தப்பே பண்ணல. தப்பே பண்ணல. என்னடா தப்பு இருப்பா? யார்ட்ட பேசுங்க? அவர் பேசுறாரு. யார் பேசுறாரு? ஏன்ட்ட பேசுறாரு. ஏன்ட்ட பேசுறாரு. ஏன்ட்ட பேசுறாரு. யார்ப்பா பேசுறா? இல்லங்க அவர்ட்ட பேசுங்க. யார் வந்து பேசுறா? நீங்க அவ்வளவு பெரிய ஆள் தானே. நான் சொல்லவே இல்லை. அப்ப பேசுங்க. ஏன் போலீஸ் ஏன் தப்பா பேசுறீங்க? அதான் நான் கேக்குறேன். பேசுங்க. எதுக்கு? அவர்ட்ட பேசுங்க. என்னோட பேசுங்க. பேசுங்க. அவ்வளவு இதுவா? என்ன பண்றீங்க? பேசுங்க. பேசணும். பயமா? எனக்கு பயம். நான் சொல்றேன்ல ஒரு நிமிஷம். வாங்கனா நான் சொல்றேன்ல ஒரே நிமிஷம் கேளுங்க. சாரி கேக்குறேன். நீ பேசுறீங்க தம்பி. அண்ணா நீங்க பாருங்க. பேசுங்க. சாரி கிட்ட விட்டுறேன். இங்க வாங்க. ஏய் வாடா. என் போன் என் கையில வரணும். தருவு தம்பி. என் போன் என் கையில வரணும். தருவு தம்பி தான் சொல்றேன். தர மாட்டேன்னு சொல்றேன். அவர்ட்ட பேசுங்க. நான் எதுக்குப்பா பேசுறோம்? நீங்க யாரு? நீங்க யாருப்பா? நீங்க யாரு? நீங்க யாருப்பா? யூனிஃபார்ம் போட்டுருக்காரு. கனிமொழி பிஏவோட தம்பி. போட்டு நான் போலீஸ் வரேன். பேசுங்க. அவர்ட்ட பேசுங்க. எதுக்கு நான் பேசணும்? பேசுங்க. எதுக்கு நான் பேசணும்? அவரோட பேர் இருக்கு கார். அவர்ட்ட பேசுங்க. அவரோட பேர்ல இருக்கு காரு. டிராபிக் போலீஸ் எவ்வளவு போலீஸ் வர சொல்றேன். அவர் பேசுறோம். யார வேணாலும் வர சொல்லுங்க. என் போன் என் கையில வரணும். காரம் கொடுங்க. எங்க வர சொல்லுங்க. ஏய் தங்கம் வாடா நான் பாத்து. ஒண்ணுமே சொல்லப்பா. பேசுறது தப்புதானே? அண்ணா இவர் பேசுறாரு எங்கம்மா? அண்ணா ஏய் அண்ணா இது யாருமே தெரியாது. ஏய் தங்கம் இல்லப்பா. அண்ணா 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 ஒரே ஒரு வாட்டி எனக்காக எனக்காக அப்பாலைஸ் நான் அப்பாலைஸ் நான் வாங்கினா ஒரு நிமிஷம் சொல்றேன். ஆம்பளை தானடா. அப்படிலாம் பேசாதனா ஒரு வேற எதுவும் நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். தண்ணி போட்டா இல்லைங்க சார். ஆமா 2 months சார் ட்ரை பண்ணியிருக்காரு. வேற எதுவும் இல்லை சார். நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். அவர் சொல்லலாம் சார். என்னோட பிரதர் யார் தப்பா அவர் தான் கேட்கணும். நீ எதுப்பா கேட்குற? வேற எதுவும் இல்லை சார். நான் அப்பாலஜி கேட்குறேன் சார். என்னோட பிரதர் தாங்க சார். அவர் வேற யாரும் எங்க இருக்கு? தம்பி கமெண்ட் ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. இதையடுத்து அந்த இளைஞர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். நன்றாக தண்ணீர் ஊற்றி காவல்துறை அவர்கள் ஸ்டைலில் விசாரித்து போதையை தெளிய வைத்த பின் அவர்கள் பேசியது. வணக்கம், என் பேர் கிரண். நேற்று நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்காக போயிருந்தோம். முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது கோயம்புத்தூர் 100 feet ரோட்டில் போலீஸ் செக்கிங் இருந்தது. அப்போ இருந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரங்க் ஃபோனில் இருந்ததுனால போலீஸ்கிட்ட தப்பான வார்த்தைகள் எடுத்து பேசிட்டேன். அது சாரி. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது தப்பு தான். அவங்க பிஏ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃப்ரெண்ட்கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி போது தான் இந்த மாதிரி பேச சொன்னேன். அதுக்கும் சாரி. பப்ளிக் பிளேஸில் பிஏ பண்ணதுக்கு சாரி.